ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாக நான் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே பாவ உணர்வு வற்றி போயிற்றோ என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த புதன்கிழமை கூடுகையிலே கொடுக்கிற செய்திகள் எல்லாமே சபைக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான், சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கான செய்தி அல்ல. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சபைக்குள்ளே வருகிறான். ஆகவே இங்கே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு இந்த செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு பாவ உணர்வு என்பது கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு கிருபை. கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு இருக்கிறது குற்ற உணர்வு. அவங்களுக்கு எது பாவங்கிறது தெரியாது. அவங்களுடைய மனசாட்சி நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுமே, அது குற்ற உணர்வு. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை கர்த்தர் இது பாவம், நீ செய்யலாமா என்று அவர்களுக்குள் இருந்து கேட்கிறாரே, அதுதான் பாவ உணர்வு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பாவ உணர்வு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கணும். நீங்க உணர்வு இல்லாத ஒரு வியாதி என்று சொல்லுவோமே, ஆனால் அது வேதாந்தத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வியாதி குஷ்டரோகம். அது தோல் பகுதியில வரும்பொழுது அந்த பகுதியிலே ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு போய்விடுகிறது. இந்த பாவமும் அதற்கு இணையான ஒரு நோய் தான். அதையும் பாவ குஷ்டம் என்று நாம் சொல்லலாம். அநேகருக்கு அவர்கள் செய்வது பாவம் என்ற உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருமேயானால் இன்றைக்கு சபைகளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் பொங்கி ஒழியும். சபைகள் நடுத்தருவுல போய் நிற்காது. சபைகள் தேவனுடைய ஆலயமாக மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கு சபைகள் அவரவர்கள் ஸ்தாபனமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபையினுடைய சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த ஆத்துமாக்கள் அடங்கிய ஒரு புதிய சரீரம் தான் சபை. ஆகையினாலதான் அந்த சபையை வழி நடத்துகிற பொறுப்பை அவர் பேதுருவிடம் அவர் மரித்து பரலோகத்துக்கு செல்லும் என்பதாக அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அப்போ சபை எவ்வளவு முக்கியம், இந்த சபையை குறித்து நாம் எவ்வளவு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கணும். நம்ம சபையில முந்தி அப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி எல்லாம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்தத்துக்கு அடுத்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரம்பரியத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடாது. அநேக சபைகளை கெடுக்கிற காரியங்கள் என்ன என்று சொன்னால், நாம் அறியாமலே நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்த சில காரியங்களை நாம் இன்றைக்கு வேதத்தை கற்று அறிந்த பிறகும் அது வேதத்துக்கு புறம்பானதாக இருந்தும் அதை கடைபிடிக்கணும் என அது பாரம்பரியம் என்று சொல்கிறோமே, அதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த பாவத்தை குறித்து உணர்வற்றவர்களாக மாறுகிறபடினால என்ன நடக்குது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவ உணர்வு நம்மள இருந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த இருதயத்தை அப்படியே கடினப்படுத்தி நாம அதை சப்பு கட்டு கட்டியே அந்த பாவங்களை துணிந்து செய்கிறவர்களாக மாறிவிடுது. ஒரு கிறிஸ்தவன் சென்சிட்டிவா இருக்கணும். ஆமா, தொட்டா சுணிங்கன்னு ஒரு செடி உண்டு. தொட்ட உடனே அந்த இலெல்லாம் சுருங்கிடும். பாவம் நம்மை தொடும் பொழுது அதை பாவம் என்று உடனடியாக உணர்ந்து கொள்கிற ஒரு கிருபை கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோமா? ரோம 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கான். சங்கீதம் 32:1-2 வசனங்கள்ல. இதை மீண்டுமாக பவுல் எபேசு சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் பாக்கியவான். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அநேக பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வசனங்களை நாம பார்க்கிறோம்.
இங்கே தாவீது ராஜா அவருடைய நாட்களிலேயே கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த அந்த அரசன் சொல்கிறார், எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த இடத்துல வந்திருக்க நீங்க எல்லாரும் பெற்றிருக்கீங்க. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ரோமர் 3 அதிகாரம் 23, 24 வசனத்துல அதே அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். சோ உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப அவருடைய அந்த கிருபையினால நமக்கு அந்த ரட்சிப்பு இலவசமா கிடைச்சிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவம் செய்கிறோமா? செய்கிறோம். ஆனால் நமக்கு பாவ உணர்வு இருக்குமே, ஆனால் நான் செய்தது பாவம் என்று உணர்ந்து உடனடியாக நான் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கிருபை. சில நேரங்கள்ல எமோஷன்ல அறியாம நாம அதை ரொம்ப ஃபாஸ்டா நம்ம அந்த பாவத்தை செஞ்சிடறோம். உடனடியாக நாம் உணர்த்தப்படுகிறோம். அந்த பாவம்னு உணர்கிற அந்த கிருபையை நம்ம பாதுகாத்துக்கணும். நீ இன்னைக்கு ஒரு பெரிய அத சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். சபைகள்ல இன்னைக்கு இந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கிற செய்திகள் குறைஞ்சு போச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகள் கூட தான் இருக்கும், நான் சிறுவனாக இருந்த நாட்கள்ல ஆலயத்துக்குள்ள அந்த முன்னால வரிசையில இந்த அரைக்கால் சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம். எங்க ஊர்ல உபதேசியார், அவன் சார் பேரு எபன் ஜோசப் ஐயான்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு அப்பமே 55 வயசுக்கு மேல இருக்கும். நல்லா அவரு சீரியஸா தான் இருப்பார். அந்த மைக்க பிடிச்சு, அப்ப மைக் கிடையாது, நல்ல சத்தமா பேசுவார் சபையில. அவர் பேச ஆரம்பிச்சோன்னா முகம் ரொம்ப சீரியஸா மாறி, அவருடைய செய்தியில பாவத்தை குறித்த எச்சரிப்பு அதிகமாக இருக்கும். நாம நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு வெளியே போறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி அனுப்புறோம், நீ இந்த இடத்துக்கு போக கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதுதான் பாவ எச்சரிப்பு. இந்த பாவ எச்சரிப்பு நம்முடைய இருதயத்துல பதிந்து நம்முடைய நார்மலான சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே ஏதாவது நாம் தவறுதலாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் உடனே அடுத்த சொல்லுவோம், அது தப்பு இல்ல சார் சொன்னாங்களே, அது தப்பு இல்ல. சின்ன வயதிலேயே அதை எங்களுக்கு சபை கற்றுக் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு பாவத்தை குறித்து சபைகளிலே பேசுவது அபூர்வமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாடல்களை எடுத்துக்கொண்டா பழைய பாடல்கள் பாவத்தை உணர்த்துகிற பாடல்களாக இருக்கும். எனக்கு ஒரு பழைய பாட்டு, நான் அந்த பாட்டை பாடல, அது ஒரு 2 வரிகளை சொல்கிறேன். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவியன் நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அனித்தியம், காணாததெல்லோ நித்தியம். இது அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் பிரீச்சர் பொன்னம்மா சன்னியாசினின்னு ஒரு அம்மா உண்டு. மிக பரிசுத்தமானவர்களாம். அவருடைய பாடல்கள், அநேக பாடல்கள், பழைய புத்தளிச்சி பாடல்கள் உண்டு. அந்த பாட்டை இவங்க எங்க பாடுற? சபையில தான் பாடுறாங்க. ஓ பாவியின் அடுங்கிடாயோன்னு சபைக்குள்ளதான் பாடினாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுமே, ஆனால் சின்ன பிள்ளைகள்ல இருந்தே அங்க பரிசுத்தவான் உருவாக ஆரம்பித்து விடுவான் சபைக்குள்ள. நீங்க ஒரு போதகர் சபையை நல்லா நடத்திக்கிட்டு போகும் பொழுது, அது குறிப்பாக நம்முடைய இந்த பாரம்பரிய திருச்சபைகள்ல அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு போதகர் 5 வருஷம் ஒரு சபையை நல்லா நடத்துவாரு, அடுத்தாற்போல் ஒரு ரட்சிக்கப்படாத போதகர் வந்துருவாரு, அல்லது அவர் சம்பளத்துக்காக வேலை பார்க்கிற போதகரா இருப்பார். அந்த ஐயாவுடைய நாட்கள்ல இந்த சபை ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிற சபையை அவர் ஒரு 5 வருஷம் உட்கார்ந்து அவர்களை பின்னோக்கி இழுத்து செல்வார். சபை தான் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சபை நம்ம சபை, நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பம்.
அந்த போதகரையே மனம் திரும்புதல்கள் வழி நடத்தி நாம சபையை பாதுகாக்கணும். போதகரோட சேர்ந்து அழிஞ்சு போகக்கூடாது. அது நம்ம ஊர் சபை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய சொந்த கிராமத்தில் ஒரு சபை உண்டு. சில வருஷங்களாக அங்கே போராட்டங்கள், இப்படிப்பட்ட நபர்களினால். ஆனால் ஒரு கூட்டத்தார் ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்துல கூடி இந்த சபையின் மீட்புக்காக அதிகமாக ஜெபித்தார். சில வருஷங்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் மீண்டுமாக அந்த சபையிலே ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சபைக்காக அதிகமா ஜெபிக்கணும். சபைக்காக நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய சபையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள், நான் ஒரு சில வசனங்களில் ஒரு சில வரிகளை மட்டும் வாசிக்கிறேன், நீங்க குறிச்சுக்கிடுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனத்தில், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 11ஆம் வசனத்துல சொல்றாரு, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கீத புத்தகம், ஏசாயா, அப்படி பல அதிகாரங்கள்ல இருந்து இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அவர் கோர்த்து எழுதுகிறார். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ரோமர் திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உணர்வு ஏன் இல்ல? ஜனங்கள், அதுக்கு 12ஆம் வசனத்தை பாருங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 18வது வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அப்ப எப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறையுதோ அப்பொழுது இந்த உணர்வு அற்று போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைகளுக்குள் இந்த உணர்வை கொடுக்கிற காரியங்களுக்காக நாம் அதிகமாக செபிக்கணும். இவர் தப்பு அவர் தப்புன்னு பேசுவது பிரயோஜனம் அல்ல. நாம் எங்கே இந்த உணர்வற்ற நிலையை பார்க்கிறோமோ அப்பொழுது ஜெபிக்கணும். நமக்கே சில நேரத்தில் உணர்வு இல்லாமல் போய்விடலாம். எனக்கு அப்படியா இருக்குது. ஆவியானவர் எச்சரித்த பிறகுதான் நான் உடனடியாக அதை உணர்ந்து கொண்டு நான் விடுதலை பெறுகிறேன். ஆகையினால இதுல யாருமே பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது, இவர்கள் எல்லாம் மோசம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இந்த பாவ உணர்வை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க நினிவே பட்டணம் பாவத்துக்குள்ள தத்தளிக்குது, கர்த்தர் பார்க்கிறார். நீங்க யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. கர்த்தர் யோனாவுக்கு அவர் அழைப்பு கொடுத்து, நீ நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கிங்கிறார். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பிறகு யோனா தர்ஷீஷுக்கு போறாரு. ஆண்டவர் மீண்டுமாக அவரை மீனின் வயிற்றிலிருந்து மீட்டு அங்க ஊழியத்துக்காக அனுப்புகிறார். அப்ப அங்க என்ன நடந்தது என்று பாருங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோனா என்ன செய்யறாரு, அந்த நினிவே வந்து 3 நாள் பிரயாணமான தூரமா. நினிவேயை ஃபுல்லா கவர் பண்ணணும்னா அவர் 3 days நடக்கணும். ஆனா ஒரு நாள், 1/3 ஆஃப் த ஏரியா தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு. அந்த செய்தி அந்த நினிவே முழுவதும் பரவினது. ராஜாவுக்கு வரைக்கும் அந்த செய்தி போயிற்று. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். உடனடியாக அங்க ராஜா சொல்றாரு 8ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஆமா, எல்லாரும் அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பணும்னு சொல்லி அந்த ராஜா ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்றால், அக்கிரமத்துல இருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுதான் கர்த்தருடைய டாப் பிரையாரிட்டி. ஆனா நமக்கு பிரையாரிட்டி வேற. கர்த்தரையே நாம கிறிஸ்துவ தாத்தாவா மாத்திக்கிட்டு இருக்கோம்.
அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், அவர் கொடுக்கிற ஒரு பெரிய தயாள பிரபுவாக மாத்திரம் இருக்கணும். அவர் கொடுக்கிறவர் தான். ஆனா அந்த ஒரு டியூட்டி தான் பார்க்கணும்னு சொல்லி நாம் இன்று தவறுதலான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் அங்கே பாருங்க, கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி எச்சரிக்கணும். அவனை உயிரோடே காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவனுடைய இரத்தப்பழியை நான் உன்னிடத்துல கேட்பேன். ஐயா, நீ துன்மார்க்கனை எச்சரிக்கணும். இதுதான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்த கட்டளை. நீங்கள் 19, 20ஆம் வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்க. அது 20ஆம் வசனத்துல சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி நீதிகேடு செய்வாயா, அவனையும் நீ எச்சரிக்கணும். எச்சரிக்கவில்லை என்றால் அவனுக்கு அவன் துன்மார்க்கத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நீ எச்சரிக்காதனால உனக்கும் அந்த பலன் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எச்சரிப்பு மங்கி போனது. அது வீடுகள்லயும் இல்ல, சபைகள்லயும் இல்ல, பெரிய பெரிய மீட்டிங்கள்லயும் இல்ல. ஒருவேளை எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர்கள் புறமதத்தவர்கள் மத்தியிலே அவர்கள் செய்தி கொடுப்பார்களே, ஆனால் அங்கே இந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டியதில்லை, கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் கூட்டங்களிலே இந்த பாவ எச்சரிப்பு என்பது பிரதானமாக இருக்கணும். ஏன்னா அவன் இன்னும் பரிசுத்தத்துல வளரணும். அதான் நம்ம வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ இன்னும் பரிசுத்தமாகும்படியாக, இன்னும் நீதிமானாக மாறும்படியாக இந்த எச்சரிப்பு பரிசுத்தமா நீதிமான்களின் கூட்டத்திலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் கூட்டத்திலே தொடர்ச்சியாக சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம். நீங்க தாவீது ராஜா பத்சேபாள் இடத்துல பாவத்துல விழுந்தார். அவருக்கு பாவ உணர்வு இல்லை. அதுக்கு பிறகு இந்த தப்புல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், அவர் அப்படித்தான் நினைக்கிறாரு. இது ஒரு தவறு பண்ணிட்டோம், இதுல எப்படி தப்பிக்கலாம். அப்போ குழந்தை பிறக்க போகுது, அது தனக்கு பிறந்த குழந்தை என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய புருஷனை போர்க்களத்துல இருந்து உரியாவை வர வச்சு அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா உரியா போகல. வேற வழியே இல்லை. இனி உரியா உயிரோடு இருப்பானே ஆனால் தன்னுடைய தவறு எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்று அவர் நினைத்து உரியாவை போர்க்களத்தில முன்னிலையில நிறுத்த சொல்லி அங்க அவன் மடிவதற்கு காரணமா இருக்கிறார். இதற்கு பிறகு கர்த்தர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி அங்க அனுப்புறாரு. இந்த தீர்க்கதரிசி போய் எச்சரித்த பிறகுதான் அந்த பாவ உணர்வு தாவீதுக்கு வந்தது. அன்றைக்கு இருந்த நியாயப்பிரமாண சட்டப்படி பிறனுடைய மனைவியை இச்சித்த அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும்னா அவர் மேல கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய பாவத்தை உணர்த்தின பிறகுதான் அவர் அந்த பாவம் உணர்த்தப்பட்டு நம்ம பார்க்கிறோம். அவர் சங்கீதம் 51ல அந்த பாவ மன்னிப்பின் அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதே இது அவருடைய மகன் சாலமோன் தன்னுடைய வயது முதிர்ந்த நாட்களிலே அவர் ஏற்கனவே அநேக மனைவிகள், மறுமனையாட்டிகள், இவங்கெல்லாம் வேறு இனத்தை சார்ந்தவர்கள், வேறு தெய்வங்களை பின்பற்றுகிறவர். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவரும் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறார். நீங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே, ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை நீ பின்பற்ற கூடாதுன்னு சொல்றாரு. சாலமோன் கீழ்ப்படியல. இதுதான் பாவ உணர்வு. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு தாவீது பாவ உணர்வு பெற்றான். ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் பாவ உணர்வு பெற்றார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் நேரடியாக சாலமோனோடு பேசுகிறார். ஆனால் அவன் பாவ உணர்வு பெறவில்லை.
நீங்க 10ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் பாவ உணர்வு குறைந்து வருகிறது என்று சொல்லி பார்ப்போம். இன்றைய ஊழியர்களின் சுயநலத்தினாலே பாவ உணர்வு குறைந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். நான் அத்தனை வசனங்களையும் வாசிக்கிறதா செய்தி நேரம் போதாது. ஆனால் அதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 முடியும். 18ஆம் வசனத்தை பாருங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வாயில். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய வயிற்று பிழைப்பாய் இருக்கிறது. அப்போ நோக்கம் வயிற்று பிழைப்பாய் இருக்கிறதுனால சிலுவையை குறித்து போதிப்பது என்னுடைய கூட்டத்திற்கு வருகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைத்தோடும். கூட்டம் குறைஞ்சிட்டுனா எனக்கு இருக்கிற புகழ் போயிடும், வருமானம் போயிடும். இன்னும் சிலருக்கு அவர்கள் நடத்துகிற ஸ்தாபனம் கர்த்தரை விட பெருசா தருது. ஆமா, ஸ்தாபனம் முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவர்கள் தங்கள் முன்னால் இருக்கிற கூட்டத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவன் பரலோகத்துக்கு போனானே, அவன் நரகத்துக்கு போனானே, அதை பற்றி கவலையே கிடையாது. அவனை ஏமாற்றும் விதமாக சில காரியங்களை பேசி அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஒரு மாயையான மகிழ்ச்சியை கொடுத்து இவர்கள் கடந்து சென்று விடுகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் யார் என்றால், இவர்கள் சாத்தானுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். நீங்க அந்த 19ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு. முதல்ல அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் பவுல். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையே. புதுமொழி விருப்பில் பலக போட்டுக்கு அவங்க மகிமை என்னன்னா வெட்கக்கேடு அப்படின்னு. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிகவும் வேதனை கடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஜனங்களுக்கு பாவ உணர்வு குறைந்ததுக்கு காரணம் என்றால், இந்த நாட்களிலே அலைகின்ற சுகபோக பிரசங்கிகள். அதுக்குத்தான் கூட்டம் போகுது. ஜனங்களும் அதைத்தான் விரும்புறாங்க. நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமா தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை சொல்லாம அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க. சத்தியத்தை நாம் சொல்லுவோமே ஆனால் இந்த ஜனங்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்கிற சிந்தனையினாலே பவுல் சொல்றார்ல கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது, சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானேனோ என்று சொல்லி. ஆகவே இந்த ஜனங்களுக்கு நாம் சத்ருவாக மாறிவிடுவோம், நம்முடைய வயிற்று பிழைப்பு போய்விடுமே என்கிற எண்ணத்தினாலே இவர்கள் சத்தியத்தை பேசுவதில்லை. நீங்க அத ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை 21 நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவங்களுக்கு தேவனை தெரியும், ஆனாலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த பிரசங்கமார்க்க உணர்வு கிடையாது. நான் செய்யறது பாவங்கள உணர்வு இல்லை. நீங்க அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தீர்களே ஆனால், அவர்கள் உணர்வில்லாதவர்கள் ஆனார்கள். இதனுடைய விளைவு அங்க ஒரு 29ல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 23 பாவங்களே அங்கே பவுல் பட்டியல் எடுக்கிறார். அதுல ஒண்ணு, அவர்கள் உணர்வில்லாதவர்கள் ஆனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களிடத்திலே பாவ உணர்வு குறைந்து வருவதற்கு காரணம் சுயநலம் உள்ள ஊழியக்காரர்கள்.
ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்க, தீமோத்தேயுவுக்கு லெட்டர் எழுதுறார், நிருபம் எழுதுறார். தீமோத்தேயு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அபிஷேகம் பெற்ற பையன் நபர். அவங்களுடைய பாட்டியும் அம்மாவும் அவருக்கு சத்தியத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லப்போனா ஒரு நல்ல நீதிமான். ஆனா அவருக்கு கடிதம் எழுதுறாரு, நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. 1 தீமோத்தேயு 5:22. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. நல்லா கவனிங்க. சபைக்குள்ள ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுது முதுக தட்டி கொடுத்து டோன்ட் வரின்னு சொன்னா நீ அதற்கு உடன்படுகிறாய் என்று பொருள். ஒதுங்கி போயிரு. அது சபையை கெடுக்கும்னா நீ அதை அவனுக்கு உணர்ச்சி ஆகணும். நீங்க செய்யறது தப்பு பிரதர்னு சொல்லணும். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. 6வது அதிகாரம் 5ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களை விட்டு ஓடு. ஆமா, சபைக்குள்ள அப்படி இருப்பாங்க. எதை எடுத்தாலும் கெடுதலாகவே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை விட்டு விலகு. 10ஆம் 11ஆம் வசனங்களிலே சொல்கிறார், பண ஆசையை விட்டு ஓடு. ஆமா, ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஆனாலும் பிசாசினுடைய கரங்களிலே உலகம் இருக்கிறபடினாலே இந்த நீதியின் பாதையிலே வளருகிற இளம் ஊழியன் கூட எச்சரிப்பில்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எச்சரிப்பின் செய்தியை அவருக்கு நிருபத்தில் எழுதுறார். இதுதான் அவனுக்கு பாவ உணர்வு கொடுக்கும். பாவம் நுழையாதபடி தடுத்து நிறுத்தும். இன்னும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகு. இன்றைக்கு சபைகளுக்குள்ள நாசப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 2 பேர் சேர்ந்து வீண் பேச்சு, கேடுகளை உண்டாக்குகிற பேச்சு. நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புவாயாகில் ஒரு வாய்க்கு காவல் வை. பேச்சை குறைச்சுக்கிடுங்க. ஒரு வயசுக்கு பிறகு தனிச்சு ரூமுக்குள்ள உட்கார்ந்துருங்க. வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய செய்திகள் ஒருவேளை எங்க ஊழியக்காரர்கள் இருப்பீர்களே, ஆனால் பாவத்தின் எச்சரிப்பு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பேதுரு அபிஷேகம் பெறார். அங்க திரளான கூட்டம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவருடைய செய்தியினுடைய விளைவு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, பேதுரு பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய போதனைகள் ஜனங்களுக்குள் ஆவிக்குரிய விழிப்புணர்வை உண்டாக்கணும். இன்றைக்கு தங்கள் சுயநலத்துக்காக ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டபடினாலே பாவ உணர்வு திருச்சபை பிள்ளைகளிடத்திலே குறைந்து வருகிறது. இரண்டாவதாக பாருங்கள், ஜனங்களுடைய சுயநலம் பாவ உணர்வை கெடுக்குது. ஜனங்களுக்குள்ளேயும் சுயநலம் தான் இருக்கு. எனக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு எல்லாம் வேணும். இதுக்காகவே கிறிஸ்தவனா இருக்கிறான். நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள். 4வது வசனம், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். கிறிஸ்தவங்களை தான் சொல்றார். அவங்க தேவ பிரியராய் இருக்க மாட்டாங்க, சுகபோக பிரியராய் இருப்பார்கள். 5வது வசனம், அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பக்திக்குரிய வேஷம் இருக்கும், ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த விளைவு, அந்த பலனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலத்திலே
ஜனங்கள் முதல்ல விட்டு கொடுப்பது என்ன என்றால் பாவ உணர்வு. பாவத்தை பற்றி அவங்க கேர் பண்றதே இல்லை. சாதாரணமா பாவம் செய்வாங்க. ரொம்ப எளிதா போய் சொல்லுவாங்க. ரொம்ப எளிதா போய் சொல்வார்கள். இன்னைக்கு பொய்கள் வக்காலத்து வாங்கப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததுதானே என்று வக்காலத்து வாங்கப்படுகிறது சபைகளுக்குள். அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் கடந்த வாரம் ஒரு பரிசுத்தவானுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். வெளிநாட்டை சேர்ந்தவர். அதுல அவர் ரொம்ப அழகா எழுதுறாரு. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கானானுக்கு பிரயாணம் செல்கிறார். அநேக அற்புதங்களை கண்டவர்கள். செங்கடல் இவர்களுக்கு வழிவிட்டது, ஆனால் அது எகிப்தியருக்கு வழிவிடவில்லை. இப்படிப்பட்ட அற்புதங்களை ருசித்தவர்கள் சில உலக ஆசைக்காக தேவனிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டார்கள். கடைசியில் என்ன நடந்தது? நான் சொல்றது 6 லட்சம் புருஷர்கள். அவங்க பொண்டாட்டிமார் பிள்ளை எல்லாம் சேர்த்தாச்சுன்னா ஒரு 20 லட்சத்துக்கு மேல சேரும். அதுல 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ள போனாங்க. ஒருத்தர் கூட போக முடியல. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே 2 பேர் தான் கானானுக்குள்ள கர்த்தர் அனுமதித்தார். நம்முடைய கர்த்தர் தீமையை காண சகிக்காதவர். அவருக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, குவாலிட்டி முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் அல்ல. சபைகள் நடுங்கணும். பாவத்தை சபை நடுங்கணும். ஐயா, பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டாத. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, பாவத்தை நீ வேறு பெயர் சொல்லி அதை ஆதரிக்காத. அது உன்னுடைய குடும்பத்துக்கும் அது அழி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாவ உணர்வு குறைந்து போவதற்கு காரணம் ஜனங்களுடைய சுயநலம். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமே ஆகில் நாம் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும். எனக்கு இப்போ ஒரு காரியம் வேணும். எனக்கு ஜெபங்கள் இன்னைக்கு உரிய காரியம்தான். நான் அதான் பாடல் வரிகளை நான் வாசித்தேன். அந்த அம்மா என்ன அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. கண் காண்பதெல்லாம் அழியும், காணாததல்லோ நித்தியம். ஆக அந்த நிச்சயத்தை குறித்த தாகம் என்னைக்கு குறைஞ்சதோ அன்னைக்கு பாவ உணர்வு போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18-19 நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 கடைசி வரி. அவர் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்மன சாட்சி தான் பாவ உணர்வு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நல்ல மனசாட்சி இருக்கணும். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், அது சென்சிட்டிவா இருக்கணும். உனக்குள்ள சுயநலம் இருக்குமே, ஆனால் உனக்குள்ள பாவ உணர்வு அற்றுப்போம். நீ தேவ பிரியராக இருக்கணும். நீ சுயநல பிரியராக இருக்கக்கூடாது. 3வதாக பாருங்கள், சுய நீதி பாவ உணர்வை தடுக்கும். சுயநலம் வேற, சுய நீதி அது என்ன அப்படின்னா, தன்னைத்தானே நீதிமான் என்று சாதிப்பது. அது நார்மலாக நீங்க வேதத்துல புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல பரிசேயர் சதுசேயரை பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தர் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மாய்மாலக்காரரே என்று எச்சரிக்கிறார். அவர்கள் நியாய பிரமாணத்தை வலியுறுத்தி, அதுவும் நியாய பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்க மாட்டாங்க. அதுல அவர்களுக்கு சாதகமாக சில திருத்தங்களை வைத்துக் கொள்வார்கள். கோர்ட்ல வக்கீல் வாதாடுற மாதிரிதான். அதன் மூலம் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே தங்களை நீதிமான்களாக காட்ட முயற்சித்தவர்கள்.
இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிப்பட்ட வேஷமிட்ட நீதிமான்கள் அலைகிறார்கள், சுய நீதி உள்ளவர்கள். நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்றார். 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அவங்க தேவ நீதியை பற்றி கருமணவே மாட்டாங்க, தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்துவதற்கு முயற்சிக்கிறவர்கள். ஆகையினால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சுயநீதி உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் பாவ உணர்வு வராது. ஒருவன் தன்னை நீதிமான் என்று நினைப்பானே ஆனால் அவனுக்குள்ள ஒரு நாள் பாவ உணர்வு வராது. இந்த அப்போஸ்தலனாகிய இல்ல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இவன் எங்க போறான்? அந்த மனம் திரும்பின மனிதன் பண்டிகளோடு அவன் அமர்ந்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவன் பண்டிக்குள்ள அமர்ந்திருக்கும் வரைக்கும், அதுக்கு அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் அவனுக்குள்ள பாவ உணர்வு வரல. அவன் பாவத்துக்குள்ள இருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ள பாவ உணர்வு வரல. எப்போது அவனுக்கு அந்த பாவ உணர்வு வருகிறது என்று சொன்னால், இனி நாம சர்வைவ் ஆக முடியாது, நமக்கு இனி எந்த உணவும் கிடைக்காது, நம்ம அழிஞ்சு போவோம் அப்படிங்கிற நேரத்துல அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. அதுதான் பாவ உணர்வு. அந்த பாவ உணர்வு வந்தபடியினாலே அவன் தப்பித்துக் கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவ உணர்வு ஒரு மனுஷனை காப்பாற்றும். அவன் சுயநீதியில் இருக்க வரைக்கும் அவன் பாவ உணர்வு, சுயநலத்தில் இருக்க வரைக்கும் பாவ உணர்வு. ஆனால் எப்பொழுது அவன் நாம் இனி சர்வைவ் ஆக மாட்டோம் நினைக்கிறானோ அப்பதான் அவனுக்கு பாவ உணர்வு வந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ நீதியை விட்டு அவர்கள் சுய நீதியிலே இருக்கும் வரைக்கும் அவர்கள் மனம் திரும்ப முடியல. நீங்க அதுதான் அந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிச்சுட்டு அது பிறகு இதை சொல்றார். அவங்களால ரட்சிக்கப்பட முடியல. பாவ உணர்வை, சுயநீதி பாவ உணர்வை தடுக்கும். 4வதாக பார்ப்போம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பாவ உணர்வை கொடுக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஆராதனையின் அபிஷேகமாக, அது ஆராதனைக்குரிய அபிஷேகமாக மாற்றி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் ஆராதனைக்குரிய அபிஷேகமாக மாற்றிவிட்டார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ ஆவியானவர் வரும்போதுதான் சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு உனக்கு வரும். அது வரைக்கும் நீ சத்தியம் கேட்பதற்கும் வேதத்தை கேட்பதற்கும் அபிஷேகம் பெற்ற பிறகு கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் அசுத்தாவியை வெற்றி கொள்ள முடியாது. ஆமா, நான் சொல்றது இந்த பிசாசு பிடிக்க ஆடுது அதை சொல்லல. அவன் இன்றைக்கு மனிதர்களுக்குள் புகுந்து அவர்களை பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ வைத்து சத்தியத்தை அறியாதபடி அவருடைய இருதய கடினத்தை உருவாக்கி அழிச்சு கொண்டிருக்கான். அப்ப அதை நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உனக்குள்ள அவனை இனம் கண்டுபிடித்து தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வரணும். நீங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? நமக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்.
அப்ப நீ அபிஷேகம் பெறாதவர்களுக்கு இந்த கிருபையே கிடைக்காதே. அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பெந்தைகோஸ்தே திருச்சபை பிள்ளைகளுக்குரியவர் அல்ல. அவர் பெந்தைகோஸ்தே நாளில் வந்தபடியினாலே அவர்கள் அந்த அவங்க திருச்சபைக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டார். அவர் எல்லாருக்கும் உரியவர். இன்றைக்கு நம்மோடு வாசம் பண்ணுகிறவர் அவர்தான். நம்மோடு உலாவுகிறவர் அவர்தான். பரிசுத்த அபிஷேகத்தை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கணும். இன்னும் யோவான் 14 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்க. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே போதித்த காரியங்களை அவர் நினைப்பூட்டுவார்னா உனக்குள்ள இருந்து அவர் சொல்லி தருவார். அப்பதான் உனக்கு எது பாவங்கிற உணர்வு வரும். அவர் உனக்குள்ள இருந்து நினைப்பூட்டுவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நாம் பாவ உணவு பெற்றுக் கொள்வதற்கு மிகப்பெரிய கிருபையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6, 7 வசனத்தை பாருங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்களுக்கு மாதிரிகளானீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அந்த தெசலோனிக்கே திருச்சபையில் இருக்கிற மக்கள் பெற்றுக்கொண்டதுனால அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அங்கே இருக்கிற அந்த அகாயா பகுதிக்கும் மக்கதோனியாவில் இருக்கிற மக்களுக்கும் இவர்கள் ரோல் மாடலா மாறிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுவீர்களே ஆனால் நீ இருக்கிற திருச்சபையில நீ ரோல் மாடலா மாறும். நீ ரோல் மாடலா மாறுவ. யாரும் பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஆனால் உனக்குள் பாவம் நுழைவதை ஆவியானவர் உணர்த்தி விடுவார். ஒருவேளை நீ செஞ்சிருவா, அறியாமல் செய்து விடலாம், நுழைறதே அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனாலும் அதற்கு பிறகு பாவியானவர் நீ செய்தது தவறல்லவா, ஆவியானவர் நீ செய்தது தவறல்லவா என்று சொல்லும் பொழுது நீ மன்னிப்பு கேட்டு உன்னை திருத்திக் கொள்வாய். நீ அந்த நீதிமான்கிற ஸ்டேட்டஸ் விட்டு இறங்க மாட்ட. கடைசியாக பாருங்கள், வேத வசனங்களின் மூலம் கர்த்தர் அந்த பாவ உணர்வை நமக்கு தருகிறார். வேத வசனங்களின் மூலம் நாம பைபிளை கடமுறைக்கு வாசிக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஒரு அருமையான ஒரு நல்ல உணவு, நீ விரும்புகிற ஒரு ரிச் டயட் எப்படி நீ ஆசையா சாப்பிடுவியோ அது போலதான் வேதத்தை வாசிக்கணும். நீங்க யோவான் 12 அதிகாரம் 48 வசனத்தை பாருங்க. யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாருங்க, நீ வசனத்தை புரியாம வாசினா அது சாபம் வந்துடும். நீ என்ன செய்யறா, நீ பைபிள் படிக்கும் போது என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. பைபிள் படிக்கணுங்கிறதுக்கு படிக்கிற சில கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லை. சிலர் வாசிக்கிறாங்க, ஆனால் அதை ருசித்து வாசிப்பதில்லை. ஆக நீ அந்த ருசித்து வாசிக்காதனால என்ன நடக்குன்னா, இந்த வசனம் உன்னை எச்சரிக்கிறத நீ அனுபவிக்கிறது இல்லை. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாவே வாசிப்பாங்க. அதுவும் சாபக்கேடு. அதுல தனக்கு இவன் எல்லா தப்பும் பண்ணுவான், ஆனா நீ நல்லா இருப்பான்னு எந்த வசனம் சொல்லுதோ அதை மாத்திரம் தான் அவர் படிப்பார். அந்த வசனம் உன்னை எச்சரிக்கும். அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட், நல்ல ஆன்டிபயோட்டிக் அது. அதை நீ ருசித்து படிப்பாயானால் அந்த வசனம் உன்கிட்ட பேசும். அதை நீ படிச்சேன்னா என்ன செய்யும்னா, அது உனக்கு பாவ உணர்வு கொடுத்து சில பாவங்களில் இருந்து உன்னை பாதுகாத்து விடும். கடைசி நாள் நியாய தீர்ப்பினால் அந்த வசனம் சொல்லும், நான் இவனுக்கு பல முறை இவன் இந்த வசனத்தை வாசித்தான், என் எச்சரிப்பை அவன் கேர் பண்ணல. ஆமா, அவன் கடமுறைக்குள்ள வாசித்தான், இவன் பைபிளே வாசிக்கிறது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த வசனமே கடைசி நாளில் உன்னை நியாயம் தீர்க்கும்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119, 104, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நீ இந்த நீ பைபிளை கருத்தூண்டி வாசிப்பாயே ஆனால் உனக்குள்ள பாவ உணர்வு உண்டாகுமா? நான் அந்த வார்த்தைகளினால உணர்வடைந்ததினாலே நான் பொய் வழிகளை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் அதே சங்கீதம் 130வது வசனத்தை பாருங்க, உமது வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டுமானால் சொப்பனத்துல கேட்க முடியாது. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாட்டே பேசலாம். ஆனால் வேத புத்தகத்தின் மூலம் நீ கர்த்தரோடு பேசலாம். கர்த்தர் உனக்கு பாவ உணர்வை தருவார். நீங்க ஆண்டவரோட இருந்தவங்க யூதாஸ் காரியத்து, மத்தேயு 24, 26ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்களை பாருங்கள். அவன் இருக்கும்போதே ஆண்டவர் பேசுறாரு, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் நலமாயிருக்கும் அப்படிங்கிறார். யூதாஸ் அவர்கிட்ட கேட்கிறான், நானோ அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சொல்றபடிதான்ப்பா அப்படிங்கிறாரு. அவன் திருந்தினானா? திருந்தல. இன்னைக்கும் கூட வேத புத்தகத்தை நாம படிக்கிறோம், ஆவியானவர் பர்டிகுலரா உன்னை உணர்த்துறாருன்னு தெரியுது, ஆனா நீ திருந்தலையே, நீ லஞ்சம் வாங்குறியே, நீ கள்ளக்கணக்கு எழுதுகிறாயே, நீ பொய் சொல்றியே, நீ விபச்சாரம் பண்றியே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, துணிந்து பாவத்தை செய்யறோமே. நான் செய்கிற பாவத்துக்கு நான் என்னுடைய திருச்சபையிலே சிலரை ஆதரவாளராக சேர்த்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். பாவத்துக்கு ஆதரவு பெறுகிறதுனாலே பாவம் நீதியாகி விடாது. ஏன்னா உனக்குள்ள பாவ உணர்வு இருக்குமே, ஆனால் நீ வெட்கி தலை குனிந்து நீ மனம் திரும்பி இருப்பாய், தாவீதை போல. இன்னைக்கு பாவ உணர்வு அற்றவனாக இந்த யூதாஸ் என்ன செய்யறான் தெரியுமா? அதுக்கு பிறகு அவன் ஆண்டவரை கைது பண்ணி பிலாத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அவனுக்குள்ள உணர்வு வந்துச்சு. அது பாவ உணர்வு அல்ல, குற்ற உணர்வு. நல்லா கவனிச்சுக்கணும். பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த குற்ற உணர்வு ரொம்ப லேட்டா வரும். பாவ உணர்வு கர்த்தரிடத்துல நம்ம போக சொல்லும், குற்ற உணர்வு மனுஷரிடத்துல போக சொல்லும். இவன் என்ன செஞ்சான்? குற்ற உணர்வு வந்த உடனே இவன் யாருகிட்ட 30 வெள்ளி காசை வாங்கினானோ அவங்க கிட்ட போய் நிக்கிறான். குற்றம் இல்லாத ரத்தத்தை, மத்தேயு 27:4, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். யார்கிட்ட போயிருக்கணும்? கடைசியில் அவன் ஆண்டு கொண்டு செத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவ உணர்வுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபியுங்க. ஆமா, இன்றைக்கு ஏன் பாவம் பெருகிவிட்டது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் பாவ உணர்வு அற்றவர்களாகிவிட்டார்கள். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எரேமியா 16:12, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். ஆமா, உங்க பிதாக்களை விட மோசமாயிட்டீங்க. நீ என்ன செய்யற? உன் இருதயத்தை கடினப்படுத்துற. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை உனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி கடினப்படுத்துற. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பிரசங்கம் கேட்கலாம், ஆனா ஏன் பரிசுத்தமாக முடியலன்னா, தான் செய்வதை சரி என்று சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்கலாம். தன்னுடைய பாவத்தை எச்சரிக்காத பிரசங்கத்தை கேட்கிறார். வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று பிரசங்கிக்கிற ஒரு சில பிரசங்கிகள் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கிகளின் கூட்டத்துக்கு சொற்ப ஜனங்கள் தான் வருவாங்க. ஆமா, ஆண்டவருக்கு 6 லட்சம் புருஷன்ல 2 பேரை தான் ஆண்டவர் இன்டர்வியூல செலக்ட் பண்ணி இருக்கிறார். நீ 1,00,000 பேர் பங்கு பெறுகிற கூட்டத்துக்கு போனாலும் உனக்கு நரகத்துக்கு போற வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிரகாசமா இருக்கு. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவ உணர்வு வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18, 10, 19ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4, 18, 19 வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால்
தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராது. அதாவது அவங்களுடைய புத்தியில அந்தகாரம், இருதயத்துல கடினம். இதனால என்ன செய்யறாங்க? தேவனுக்கு அந்நியராய் மாறிவிடுகிறார்கள். அடுத்த வசனம், அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீ தேவனுக்கு அந்நியரா மாறும்பொழுது என்ன செய்யற? நீ தவறுகளை ஆவலாய் செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான பிள்ளைகளே, பாவ உணர்வுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள். சபைக்குள்ள பாவத்தை எச்சரிக்கிற செய்தி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. அதிகமாக நீங்க கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதிமான் ஆகணும்னு கேளுங்க. கர்த்தர் பாவம் செய்யாதபடி நீங்கள் அறியாத சில காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவைகளும் பாவம் தான். அதை உங்களுக்கு உணர்த்துவார், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். ஆண்டவரே, என் நிலையை அறிந்து கொள்ள எனக்கு உதவும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவ உணர்வு பெற்றிடுங்கள், பரிசுத்தவான்களாக மாறிவிடுங்கள். உங்கள் நித்தியம் பரலோகத்தில் பரிசுத்த தெய்வத்தோடு இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆனா நீங்களே பிரேயர் பண்ணி முடிச்சுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இந்த பிள்ளைகளுடைய நியாயமான தேவைகள், நீண்ட நாள் தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும். சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இன்றைக்கு பாவ உணர்வை தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நாங்கள் சில வேளைகளிலே அது பாவம் என்று தெரியாமல் நாங்கள் செய்து விடுகிறோம். எங்களுக்கு நீர் அந்த உணர்வை இன்னும் அதிகமாக தார். நாங்கள் அநித்தியத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாங்கள் நித்தியத்துக்கு உரியவர்கள். நாங்கள் உம்மை எங்கள் கண்களினாலே நேருக்கு நேர் பார்த்து உம்மோடு வாழப் போகிறவர்கள். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடி பாதுகாத்து இந்த இடத்துல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உடைய விசேஷித்த கிருபை ஊற்றப்படட்டும். இந்த வீடுகளுக்குள் நுழைய முற்படுகிற இருள் விலகி என் அன்பு கர்த்தரின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், உடைய மகிமை பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வீடுகளுக்குள்ள எடுக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வரட்டும். எப்பொழுதும் உடைய பிரசன்னத்தினால இந்த வீடுகளை நிரப்பும், ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்கள் வாய்சு நாளிலே மீண்டுமாக ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்தீர். முக்கியமானால் அடுத்த நாளையும் காணவும் உங்களுக்கு சாட்சியாக வாழவும் உதவி செய்யும். இந்த அருமையான திருச்சபைக்காக, போதகருக்காக, குடும்பத்துக்காக, திருச்சபையினுடைய நிர்வாகிகளுக்காக, ஆண்டவரே, எல்லா திருச்சபை ஜனங்களுக்காக, இந்த செய்தியை கேட்கிற மற்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.